நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னா கேனனைசேஷன் அப்படிங்கிற ஜான் டன்னுடைய போயமை தான் பார்க்க போகிறோம். கேனனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரியவர்கள் இறந்த அப்புறம் அவங்கள புனிதராக மாற்றுறது அப்படிங்கிறது மீனிங்காக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேனனைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஜான் டன் தன்னுடைய லவ் போயத்துக்கு டைட்டிலாக கொடுத்துருக்கிறாரு. ஜான் டன் அப்படிங்கிறவர் ஒரு மெட்டாஃபிசிக்கல் போய்ட், மெட்டாஃபிசிக்கல் குரூப் ஆஃப் போய்ட்ஸினுடைய ஒரு ஹெட்டு இந்த ஜான் டன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கேனனைசேஷன் அப்படிங்கிறது ஜான் டன்னுடைய ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு லவ் போயம். அண்ட் இது 1633 வருஷம் பப்ளிஷ் ஆகுது. இதனுடைய ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ABBA CC CAA. அண்ட் இந்த போயத்தினுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் ரெண்டு விஷயங்களை, அதாவது நம்ம போயட் ரெண்டு விஷயங்களை ஆணித்தனமாக சொல்கிறாரு. ஒன்று என்னென்னா, இவருடைய லவ் அப்படிங்கிறது இவரையும் சரி இவருடைய காதலியையும் சரி செயின்ட்ஹுட்டாக மாற்றும். இன்னொரு வாக்கில் பார்த்தோம்னா, இந்த போயம் தான் இந்த லவ்வர்ஸை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வாங்க போயத்துக்குள்ள போகும். இந்த கேனனைசேஷன் அப்படிங்கிற போயம் மொத்தம் 5 ஸ்டான்ஸாஸை உள்ளடக்கியது. ஃபார் காட் சேக் ஹோல்ட் யுவர் டங். அதாவது இந்த போயட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு அன்னோன் லிசனர்கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. மேபி அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவர்கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபார் காட் சேக் ஹோல்ட் யுவர் டங். உன்னுடைய நாக்கை கடவுளுக்கு பயந்தாது நீ கொஞ்சம் அடக்கி வைக்கணும். அண்ட் லெட் மீ லவ். நான் அந்த சமயத்தில் கொஞ்சம் லவ் பண்ணிக்கிறேன். ஆர் ட்ரைட் மை பால்சி ஆர் மை காட். நீ பேசணும்னா என்னுடைய ஊனத்தை பற்றி பேசிக்கோ. எனக்கு முடக்குவாதம் இருக்குது அண்டு காலில் வாதம் இருக்குது, இதை பற்றி நீ பேசிக்கோ. இல்லை அதுவும் இல்லையா, என்னுடைய ஹேர்ஸை பற்றி நீ பேசிக்கோ. என்னுடைய கிரே ஹேர்ஸை பற்றி நீ பேசிக்கோ. இல்லது என்னுடைய பாழா போன இந்த ஃபார்ச்சூன் பற்றி நீ பேசிக்கோ. இல்லைன்னா நீ வேற ஏதாவது பேசு. வித் யுவர் வெல்த் யுவர் ஸ்டேட் யுவர் மைண்ட் வித் ஆட்ஸ் இம்ப்ரூவ். நீ உன்னுடைய வெல்த்தை பற்றி பேசு. இல்லைன்னா எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முறைகளை ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை பற்றி நீ கொஞ்சம் பேசு. என்ன கொஞ்சம் லவ் பண்ண விடு. டேக் யுவர் அ கோர்ஸ், கெட் யுவர் பிளேஸ், அப்சர்வ் ஹிஸ் கார்னர் ஆர் ஹிஸ் கிரேஸ் ஆர் கிங்ஸ் ரியல் ஆர் ஹிஸ் டேம்பர்ட் ஃபேஸ். இல்லைன்னா கிங்கனுடைய ரியல் ஃபேஸையோ இல்லை அவருக்கு காயின் உருவாக்கியிருப்பாங்க அந்த காயினில் அவருடைய ஃபேஸையோ போய் பாரு. கண்டெம்ப்ளேட் பண்ணு. வாட் யூ வில் அப்ரூவ் ஸோ வில் லெட் மீ லவ். இதெல்லாம் நீ பண்ணிட்டேன்னா நான் நிம்மதியாக லவ் பண்ணிப்பேப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த லிசனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம போயட். செகண்ட் ஸ்டான்ஸா. இதில் ஜான் டன் நிறைய கொஸ்டின்ஸை முன்வைக்கிறாரு. எல்லாமே ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொயட்டிக் தனமாக வைக்கக்கூடியது, எந்த விதமான ஆன்சரையும் எதிர்பார்க்காம வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். ஓகே. அலாஸ் அலாஸ் ஹூஸ் இன்சோர்ட் பை மை லவ். என்னுடைய காதல் மூலமாக யாருக்கு காயம் ஏற்பட்டிருக்குது, ஒருத்தரை கூப்பிட்டு காமிங்க பார்ப்போம். வாட் மெர்ச்சன்ட்ஸ் ஷிப்ஸ் ஹாவ் மை ஷைஸ் ட்ரவுண்ட். என்னுடைய மூச்சு காத்து எந்த கப்பலை மூழ்கடிச்சது சொல்லுங்க. ஹூ சேஸ் மை டியர்ஸ் ஹாவ் ஓவர்ஃப்ளோட் இஸ் கிரவுண்ட். என்னுடைய அழுகை எந்த லேண்டை மூழ்கடிச்சது காமிங்க பார்ப்போம். வென் டிட் மை கோல்ட்ஸ் அ ஃபார்வர்ட் ஸ்ப்ரிங் ரிமூவ். என்னுடைய கோல்ட் எந்த ஸ்ப்ரிங் சீசனை மாற்றமடைய செய்தது சொல்லுங்க. When did the heats which my veins fill add one more to the plague bill. பிளேக் அப்படிங்கிற நோயை என் உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் எங்கே ஏற்படுச்சுது காமிங்க பார்ப்போம். ஸோ எந்த விதத்துலையாவது நானோ என்னுடைய லவ்வோ உங்களை பாதிச்சுக்கிறோமா, இந்த உலகத்தை நாங்கள் பாதிச்சிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. ஏன் இன்னும் நிறைய காரணங்களை அவரால் சொல்ல முடியுது. சோல்ஜர்ஸ் ஃபைண்ட் வார்ஸ். படை வீரர்களுக்கு எப்பவும் வார் இருந்துக்கிட்டே இருக்குது. லாயர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஸ்டில் லிகேஷியஸ் மென்.
லாயர்ஸுக்கு வழக்கு தொடுக்கிறதுக்கான சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. which quarrels move though she and I do love. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நானும் என்னுடைய லேடி லவ்வும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்களால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எங்களை தொந்தரவு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லிசனருக்கு ஒரு கோட் கொடுக்குறாரு ஜான் டன். ஸ்டான்ஸா 3. இப்போ டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கால் us what you will, we are made by such love. லிசனர்கிட்ட சொல்கிறார், உனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு எங்களை கூப்பிட்டுக்கோ, நாங்கள் அதுக்கெல்லாம் பாதரே பட மாட்டோம். ஏன்னா we are made such by love. அந்த மாதிரியான ஒரு லவ் மூலமாக நாங்கள் பிணைக்கப்பட்டிருக்கோம் அண்ட் உருவாக்கப்பட்டிருக்கோம். கால் her one, me another fly, அவளை ஒரு பேர் சொல்லி கூப்பிடு, அண்ட் மீ என்ன ஒரு ஈ அப்படின்னு கூப்பிடு. we are tappers too, என்ன வேணால் கூப்பிட்டுக்கோ. we are tappers too and die at our own cost. நாங்கள் கேண்டில்ஸ், மெழுகுவர்த்தி மாதிரி எல்லாருக்கும் ஒளி கொடுப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அண்ட் எங்களை நாங்களே கூட அழிச்சுப்போம், எங்களை அழிச்சு கூட நாங்கள் மற்றவங்களுக்கு ஒளி கொடுப்போம் அப்படிங்கிற மீனிங்கில் கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வீனஸ் ஃபைண்ட் ஈகிள்ஸ் அண்ட் டவ். நவ் டன் கம்பேர் அந்த லவ்வர்ஸை ஈகிளுக்கும் டவ்வுக்கும் கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற பறவை கூட இவர் கம்பேர் பண்ணுறாரு. த ஃபீனிக்ஸ் ரிடில் ஹேஸ் மோர் விட் பை us we two being one. நாங்கள் 2 பேரும் இருந்தாலும் ஒரே ஆளாக தான் இருக்கிறோம். ஓகே, ஸோ டு த நியூட்ரல் திங் போத் சக்ஸஸ் ஃபிட். எங்கள் 2 பேருக்கும் வெவ்வேறான விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் இருவரும் ஒரே ஆள் தான். we die and rise the same and prove mysterious by this love. இந்த லைன் ஆல்ரெடி சொன்ன அந்த ஃபீனக்ஸ் பறவையை தான் குறிக்குது. இந்த ஃபீனக்ஸ் அப்படிங்கிறது மித்தாலஜிக்கல் டைமில் சொல்லப்பட்ட ஒரு பறவையை குறிக்குது. இதுக்கு என்ன குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா, இது எத்தனை வாட்டி நெருப்பில் விழுந்தாலும் சரி, சூரிய வெப்பத்தினால அழிஞ்சு போனாலும் சரி, அது மீண்டும் மீண்டும் உயிர் தெழுந்து வரும். ஓகே, விடாமுயற்சியினுடைய ஒரு விஷயமா சொல்லுவோம். அழிவில்லாததுக்கு அடையாளமாக ஃபீனக்ஸ் பறவையை சொல்லுவாங்க. இது அந்த சூரியனை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் சூரியனை நெருங்கி போகுமா, அந்த சூரிய வெப்பம் இதை அழிச்சிடும். ஆனால் திரும்பியும் இது உயிரோட வரக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு பறவை. அந்த ஃபீனக்ஸ் பறவையை போல தான் நாங்கள், எங்கள் லவ்வும் அதே மாதிரி தான். அது என்றைக்கும் அழியாதது. நாங்கள் அழிவோம், மீண்டும் உதித்தெழுவோம் அப்படிங்கிற மாதிரி டன் இந்த ஸ்டான்ஸால சொல்கிறாரு. 4th ஸ்டான்ஸா டன் எப்படி கொண்டு போகிறாருன்னா, the lovers can die by the love if not live by love. அவங்க இந்த லவ் மூலமாக வாழ முடியலைன்னா they can able to die by the love. காதல் மூலமாக சாக முடியும் அவங்களால. ஏன்னா ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இஃப் unfit for Toms and hers, our legend be it will be fit for us. ஒரு பெரிய டாம்ஸ், ஒரு நினைவு கல்லுலையோ அந்த எழுத்து வடிவமாகவோ எங்களை நீங்கள் பொறிச்சு வைக்கலைனாலும் பரவாயில்ல. ஓகே, எங்களுக்கு அது ஃபிட் ஆகலைனாலும் பரவாயில்ல. வி ஆர் ஃபிட் ஃபார் வேர்ஸ். எங்களை சில பாடல் வரிகளில் நாங்கள் குறித்து வைத்துக்கொள்வோம். அண்ட் இஃப் நோ பீஸ் ஆஃப் க்ரானிக்கல் வி ப்ரூவ். எந்த ஹிஸ்ட்ரியும் எங்களை பற்றி பேசாட்டாலும் பரவாயில்ல. வி வில் பில்ட் இன் சோனட்ஸ் ப்ரெட்டி ரூம்ஸ். நாங்கள் எதன் மூலமாக இந்த உலகத்துக்கு தெரிவோம் அப்படின்னா, சின்ன சின்ன சானட்ஸ் மூலமாக. சானட் அப்படிங்கிறது 14 லைன் போயம்ஸை குறிக்கக்கூடியது. எப்படி மேலே சில விஷயங்களுக்கு நாங்கள் அன்ஃபிட்டமாக இருந்தோமோ, அதே மாதிரி ஒரு பெரியவங்களுக்கு, ஒரு பெரிய பணக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெல்ராட் ஆன், அப்புறம் ஒரு ஹாஃபேக்கர் டாம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் எங்களை குறித்து வைக்காட்டாலும் பரவாயில்ல. அண்ட் சில ஹிம்ஸ் மூலமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம். ஆல் ஷால் அப்ரூவ். இப்படி சானட்ஸ் மூலமாக, ஹிம்ஸ் மூலமாக, வேர்ஸ் மூலமாக எங்களை குறித்து வைக்கும் பொழுது நாங்கள் இந்த லவ் மூலமாக இல்லை லவ்வுக்காக புனிதர்களாக வாழ்கிறோம். லவ் மூலமாக நாங்கள் புனிதப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி டன் இந்த ஸ்டான்ஸாக முடிக்கிறாரு.
ஸ்டான்ஸா 5 இதில் இந்த ரெண்டு லவ்வர்ஸும் செயிண்டாக மாறிடுறாங்க. செயிண்டாக மாறி அவங்கள தொழக்கூடிய அந்த மக்கள் சொல்கிற மாதிரி இந்த 5th ஸ்டான்ஸா வடிவமைக்கப்பட்டிருக்க முழுக்க முழுக்க ஃபிலாசபிக்கலான பேசேஜஸாக இருக்குது. அண்ட் தஸ் இன்வோக்கர்ஸ், அதாவது எங்களை இனி வரக்கூடிய மக்கள் எப்படி தொழுவாங்க அப்படின்ட்டு அந்த ரெண்டு லவ்வர்ஸும் சொல்கிறாங்க. யூ ஹூம் ரெவரண்ட் த லவ் மேட் ஒன் அனதர்ஸ் ஹெர்மிட்டேஜ். அதாவது நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது அந்த லவ்வர்ஸை நோக்கி அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் தொழுறாங்களாம். அவங்க எப்படி தொழுறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இப்போ மறைஞ்சிருக்கீங்க. யூ டு ஹூம் லவ் வாஸ் பீஸ் பட் நவ் இஸ் அ ரேஜ். நீங்கள் வாழ்ந்த காலத்தில் லவ் அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லான புனிதமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அதுவே இப்போ ரொம்ப கெட்டு போச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹூ டிட் த ஹோல் வேர்ல்ட் சோல் கான்ட்ராக்ட். அதாவது உங்களுடைய ஆன்மா இப்போ இருக்கக்கூடிய மொத்த உலகத்தையும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வச்ச மாதிரி வச்சுருக்குது. அண்ட் ட்ரோ இன் டு த கிளாஸஸ் ஆஃப் யுவர் ஐஸ். உங்கள் ஐஸ் இந்த மொத்த உலகத்தையும் பார்த்துட்டே இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மேட் அஸ் சச் மிரர்ஸ் அண்ட் சச் ஸ்பைசஸ் அண்ட் தே டிட் ஆல் யூ டு எபிட்டமைஸ். நீங்கள் ஒரு பார்வையாளர்களாக இருந்து இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் கண்ட்ரீஸ், டவுன்ஸ், கோட்ஸ் பெக் ஃப்ரம் அபவ் அ பேட்டர்ன் ஆஃப் யுவர் லவ். நீங்கள் என்ன மாதிரியான லவ் பண்ணீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு மொத்த உலகமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன மாதிரியான லவ் இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ மொத்தத்தில் இங்கே டன் சொல்ல வர்றது என்னென்னா, லவ் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை ஒரு ஆள் மேக் பண்ணும்போது அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பீக்கர் அந்த லிசனருக்கு கன்வே பண்ணுறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.